நான் இந்தியாவின் பிரதமராக இருந்த ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கையின் முதல் 10 வருடங்கள் குடிநீர் வசதி, மின்சாரம், மருத்துவமனை, சாலைகள் எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தில் வாழ்ந்ததை நினைத்து கொண்டே இருப்பேன். பல மைல் தூரம் நடந்தே பள்ளிக்கு செல்ல நேர்ந்ததையும், மங்கலான வெளிச்சத்தில் மண்ணெண்ணெய் ஒளியில் நான் படித்ததையும் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த உயர் பதவியில் அமர்ந்த ஒவ்வொரு நாளும் அந்த தொலைதூர கிராமத்தின் சிறுவனின் கடமை நிறைவேற்றவே இன்று வரை முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இதை யார் சொன்னதுன்னா, நமது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஹக் என்னும் கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 அன்று பிறந்தவர். பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்று சண்டிகர் பஞ்சாப் பல்கலைக்கழகம் மூத்த விரிவுரையாளர், வாசிப்பாளராகவும் பேராசிரியராகவும் 8 வருடங்கள் பணியாற்றியவர். பிறகு பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். தில்லி பொருளாதார பள்ளி, தில்லி பல்கலைக்கழகம் பேராசிரியர் மற்றும் கௌரவ பேராசிரியராகவும் பணியாற்றினார். இவர் 1982 முதல் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக 2 வருடங்கள் பொறுப்பில் இருந்தவர். காங்கிரஸ் கட்சியில் திட்ட ஆலோசகராக அக்கட்சியின் முன்னேற்றத்துக்காக சிறந்த வழிகாட்டியவும் செயல்பட்டவர் தான் மன்மோகன் சிங். அப்படியே அந்த கட்சியில் அவர் சிறந்த ஆலோசகராக, ஒரு நாணயமான ஒருத்தவராக இருந்ததுனால ஒரு நல்ல அபிமானியாக அந்த கட்சிக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக அப்போவே மன்மோகன் சிங் அவர்கள் கட்சியில் இடம்பெற்றிருந்தார். பிறகு ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பிரதமராக நரசிம்மராவ் அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்திய பொருளாதாரங்கிறது ரொம்ப ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அந்த 1991ஆம் வருடம் வந்தது. அப்போ இந்திய பொருளாதாரத்தையும் அதன் வீழ்ச்சியையும் சரி செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தபோது அன்றைய நிதித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் தாராளமயமாக்குதல் மூலியமாக இந்தியாவோட பொருளாதார சிக்கலை தீர்வு செய்தார். அதன் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் அவர் செய்த அந்த செயலுங்கிறது இந்தியாவுக்கு அன்னைக்கு இருந்த பல கோடி மக்களின், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை அன்னைக்கு மேம்படைய செஞ்சது இந்திய தாராளமயமாக்குதல். பின்னர் 2004 மன்மோகன் சிங் இந்திய வரலாற்றில் முதலாக பிரதமராகிறார். அதுவும் 14வது பிரதமராகிறார். இதில் என்ன வரலாறுனா, இந்தியாவிலே முதல் சீக்கிய சிறுபான்மையினரில் வந்த முதல் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தான். அதுவும் ஒரு முறை இல்லை, 2 முறை, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதுன்னா ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இன்றைக்கி எவ்வளவோ மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்லேருந்து ஹிந்தி பேசு, ஹிந்தி படி அப்படின்னு அவருக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி பிரதமருக்கே ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு பாருங்களேன். அன்றைக்கி இருந்த அந்த ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பகடியாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் பல விதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் மன்மோகன் சிங் அவர்களை ஆட்சிக்கு வச்சுருக்கிறதுங்கிறது பிரதமராக்கி வச்சுருக்கிறதுங்கிறது அவர் சொல்கிறத கேட்குறதுக்காண்டி அவர் ஒரு எதுவும் பேசாத ஒரு ஆள், பேசி யாருமே பார்க்க முடியாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப விஷயங்கள் அவர் மேலே புகார் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் செய்யக்கூடிய எந்த ஒரு அட்டூழியங்களுமே மன்மோகன் சிங் அவர்கள் கேட்கறது இல்லை, அதுக்கெல்லாம் சம்மதிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஆட்டி படைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படி அல்ல. மன்மோகன் சிங் அவர்கள் மக்களவையிலோ நாடாளுமன்றத்திலோ பேசி அதிர்ந்த சம்பவங்கள் பல உண்டு. அவர் அதிகமாக பேசக்கூடிய ஆள் இல்லை, ஒரு வார்த்தை பேசினாலும் சரியாக பேசுவார், சரியான நேரங்களில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் மன்மோகன் சிங் அவர்கள். திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய சனநாயகத்தின் பாதுகாப்பிலும் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் மிக வலிமை பெறதுக்காண்டி அவ்வளோ பாடுபட்ட ஒரு முக்கியமானவரால். மிக முக்கியமாக இந்திய பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றதுக்கு ஏதுவான தாராளமயமாக்குதல் அவருடைய காலத்தில் ரொம்பவும் முக்கியமான ஒரு நடவடிக்கையில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டம், அப்புறம் தகவல் அறிவு சட்டம், இது எல்லாமே அவருடைய ஆட்சி காலங்களில் தான் வந்தது. அதன் பயன்கள் இன்ன வரைக்கும் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் இன்ன வரைக்கும் பயன்பட்டுக்கிட்டே இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறதுல என்ன விஷயம், மன்மோகன் சிங் அவர்கள் இந்த செஞ்சார், இதனால் நிதி கிடச்சிச்சு, இதனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து இந்தியா அது முன்னேறிருக்கு அப்படின்னு எவ்வளோ நம்ம சொன்னாலும், பட் அதோட பலன் என்ன, அது என்ன சட்டத்திட்டங்களை அன்னைக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை பார்த்துக்கலாம். அன்றைக்கி இருந்தக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியினுடைய மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியா சிக்கிட்டு இருந்ததப்போ நீதித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்தியா இப்படி ஒரு முக்கியமான ஒரு சூழலில் மாட்டப்போகுது, அதாவது பொருளாதார வீழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போகுதுங்கிறத ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடிக்கோடிட்டு அன்றைக்கே அலாட் பண்ணது தான் மன்மோகன் சிங்கருடைய மிக முக்கியமான திறமை. அதை விளக்கி அடிக்கோடிட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கான தேர்வையும் அப்போவே அவர் எழுதி வச்சார். அது என்னதுன்னா, அரசு சம்மந்தமான, அதாவது அரசு துறைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடங்கள்லையுமே டெண்டர், அதாவது அரசு நிறுவனங்களில் தனியார்களும் பங்கீடு செய்யலாம் அப்படிங்கிறது அதோட. அதன் மூலிமா உற்பத்தியாளர்கள் பெறுவாங்க, வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரும். இதன் மூலிமா முதலீடுகள் ரொம்ப அதிகமாக தனியார் நிறுவனங்கள்லேருந்து
அரசுக்கு வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு செஞ்சார். இதன் மூலமாக பல முதலீடுகள், பல விஷயங்கள் இந்தியாவுக்கு அன்றைக்கி வந்து கிடச்சதுனால தான் இந்தியா அன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து தப்பிச்சு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜனநாயக நாடாக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மன்மோகன் சிங் அவர்கள். அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள், இவ்வளவு நல்லது செஞ்ச மன்மோகன் சிங் அவர்கள் சரியான தலைவராக, சரியான விஷயங்களுக்கு, சரியான ஒரு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பின் மீதும், பொருளாதாரத்தின் மீதும், மக்களின் மீதும், சிறுபான்மை மக்களின் மீதான சட்டத்தின் பேரும் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து அன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருந்த மன்மோகன் சிங் அவர்கள் மரணம் எழுதிவிட்டார். உலக நாடு முழுக்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒரு பேட்டியில் வந்து மன்மோகன் சிங் அவர்களிடம் வந்து, நீங்கள் எதையும் பேசுகிறது இல்லையாமே அதிகமாக, நீங்கள் எதுவுமே பேசுறது இல்லை, நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி இருக்கீங்க, நீங்கள் டால் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களை வந்து ஒரு கையாட்டி பொம்மை மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார், நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன பேசி கொண்டிருக்கிறேன், நான் என்ன பண்ணியிருக்கிறேங்கிறத நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வரலாறு பேசும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிச்சயமாக இன்றைக்கி வரலாறு பேசுது. அன்னைக்கு எவ்வளவோ பேர் எவ்வளோ விமர்சனங்களை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பிரதமர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய புகழோடு, எவ்வளோ பெரிய மிக முக்கியமான ஒரு நேர்மையோட, பொருளாதாரத்தின் அரசன், பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவருக்கான அஞ்சலிகளையும் அவருக்கான மரியாதைகளையும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது வந்து அவருக்கு மிகையல்ல. அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பையும் பெற்று திகழ்ந்தார். பலவீனமான பிரதமராக இருந்தேன் என்று நம்பவில்லை. ஒரு ஊடகத்தில் அவர் பேட்டி அளிக்கும் போது அப்படி தான் சொல்கிறார், நான் ஒரு பலவீனமான பிரதமர் இல்லை, அதை நான் நம்பலை. ஊடகங்கள் சொல்லுவதையும் காட்டுவதையும், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் சொல்வதையும் காட்டிலும் வரலாறு எனக்கு தனியான ஒரு இடத்தை வைத்திருக்கும், அதை நான் நேர்மையாக நம்புகிறேன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அவர் மரணம் எழுதினதுக்கப்புறம் அவருக்கான இரங்கல்கள், அவருக்கான பாராட்டுகள், அவருக்கான நினைவுறுத்தல்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளாக இந்த நாட்டில் வந்து நமக்காண்டி இருந்திருக்காரு, நமக்கு வந்து எவ்வளோ முக்கியமான பிரதமராக இருந்திருக்காருங்கிறது நம்ம இன்றைக்கி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மன்மோகன் சிங் இந்தியாவின் எக்கனாமிக்கல் கிங் என்று கூறி அவருக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம்.